அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டு என்பது கூட்டணி அல்ல என்றும், தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சிதைத்து தமிழ்நாட்டை மீண்டும் நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளுவதற்கான சதி திட்டம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் என்ற அந்தஸ்து வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் பண்பாட்டு பாரம்பரியத்திற்கும் பெருமை மிகு தருணம் என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் கடன் வாங்குவதில் தமிழகம் முதல் மாநிலமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடலூரில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் பிறக்கும் போதே ஒவ்வொரு குழந்தையின் தலை மீதும் 1.5 லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாகவும், குப்பைக்கு கூட வரி விதித்த ஒரே அரசு திமுக அரசுதான் எனவும் விமர்சித்தார். மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கும் விஞ்ஞான மூளை படைத்தவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். மேலும் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மூலம் ஆண்டுக்கு 5400 கோடி கொள்ளையடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களிடம் மனு வாங்கி பெட்டியில் போட்டார்கள், சாவி எங்கே என்றுதான் தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரை அருகே கல்லணை கிராமத்தில் கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக அரசு தற்போது கூட மனு வாங்கியும் தீர்வு கிடைக்கவில்லை என விமர்சித்து பேசினார். தமிழகத்தின் மீது அக்கறை இல்லாத பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவிற்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து இபிஎஸ் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என கேள்வி எழுப்பினார். 30% என்ற இலக்கை தாண்டி ஓரணியில் தமிழ்நாடு எழுச்சியில் தமிழகத்தில் உள்ள 50% வாக்காளர்கள் இணைவார்கள் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். யாரும் விரும்பாத நீட் தேர்வை இழுத்து பிடித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், அதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன் இருந்து ஒத்துழைப்பு அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் லாக்அப்பில் மரணமடைந்த 18 பேரின் குடும்பத்தினரை தனித்தனியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். சென்னை அடுத்த பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் லாக்அப்பில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை தனித்தனியாக 10 நிமிடம் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியின் தலைவர் விஜய் காலை 10 மணிக்கு பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சிவானந்தா சாலைக்கு வந்து சேருவார் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் 15,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவீனமயமான இன்றைய சமூகத்தில் மக்கள் இரக்கமற்றவர்களாக கனிவற்றவர்களாக மாறிக்கொண்டிருப்பதாக ஆய்வுகள் கூறுவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். நவீனமயமாக்கம், வளர்ச்சி ஆகியவற்றில் நாம் நமது உள்ளார்ந்த பண்பை தவறவிட்டு விட்டதாகவும், நமக்குள் ஏற்படுகின்ற பேராசை, சுயநலம் ஆகிய உணர்வுகளை தடுத்தால்தான் அன்பை நம்மால் அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுக்காத வகையில் வரும் தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். தமிழ்நாட்டின் பெருமை, கல்வி, மொழி மற்றும் சமூக சிந்தனையின் போக்கை உடைக்க வேண்டும் என பாஜகவினர் வன்முறை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்களின் சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர மக்களை நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வர வைப்பது ஒரு சரியான அரசியல் சூழ்நிலையாக இருக்காது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை உத்தண்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தவிக தலைவர் விஜய் மக்களோடு மக்களாக இறங்கி வந்து போராட வேண்டும் என்றார்.
அருகே டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சென்னை துறைமுகத்திலிருந்து டீசல் ஏற்றிக் கொண்டு இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் பெட்டியில் தீப்பற்றி எரிந்தது. தீ உக்கிரமாக கொழுந்துவிட்டு எரிவதால் அருகில் சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பயில்வதற்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை பல்கலைக்கழக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நொய்யலாற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரி வரும் 13ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெல்ல மெல்ல மடிந்து வரும் நொய்யல் நதியை மீட்க கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தமிழ்நாடு நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடத்தை உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் இடித்ததால் பாதிக்கப்பட்டவருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்ட நடைமுறையை பின்பற்றாமல் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்ட அதிகாரிகளிடமிருந்து இந்த தொகையை வசூலித்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுமணப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் விசாரணை தொய்வாக இருப்பதாக கூறி அவரது தந்தை அண்ணாதுரை கோவை ஐஜி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். சாதாரண தற்கொலை மற்றும் சாதாரண கொடுமை வழக்காக மட்டுமே போலீசார் பதிவு செய்திருப்பதாக கூறிய அவர், ரிதன்யா தற்கொலை வழக்கை சரியான வழக்காக பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றார். கொல்கத்தா ஐஐஎம் கல்லூரி ஆடவர் விடுதியில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த மாணவரை போலீசார் கைது செய்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த 2ஆம் ஆண்டு MBA மாணவர் தனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுவதாக கூறி பெண் உளவியல் ஆலோசகரை விடுதிக்கு அழைத்து சென்று உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணால் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்ணூர் மாவட்டம் தலிபரம்பா பகுதியில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருவனந்தபுரத்தில் பாஜக புதிய அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் பின்னர் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தொண்டர்களோடு ஆலோசனை நடத்தினார். வெளிநாட்டு பட்டங்களுக்காக குடும்பங்களுக்கு கடன் சுமையை ஏற்படுத்த வேண்டாம் என மாணவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்தியா தரமான சட்டக்கல்வியை வழங்குவதாக கூறிய அவர், வெளிநாட்டு பட்டங்கள் திறமையை அதிகரிக்கின்றன என்பது ஒரு கட்டுக்கதை என்றும் ஒருவரின் திறமை அவர்களின் பணி மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். வடக்கு காஷ்மீரில் உள்ள பந்திப்போராவின் உலர் ஏரியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தாமரை மலர்கள் மீண்டும் மலர்ந்துள்ளன. கடந்த 1992ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவை ஏற்படுத்திய பெருவெள்ளம் உலர் ஏரியின் வளமான சுற்றுச்சூழல் அமைப்பை அளித்ததை தொடர்ந்து ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நன்னீர் ஏரியான உலர் ஏரியில் தற்போதுதான் தாமரை மலர்கள் பூத்துள்ளன. மோசடி வழக்கில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் MP இம்ரான் மசூதுக்கு எதிராக காசியாபாத் நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்துள்ளது. 2007ஆம் ஆண்டில் மசூத் சஹாரன்பூர் உள்ளாட்சி அமைப்பின் தலைவராக இருந்தபோது போலி ஆவணங்கள் தயாரித்து 40 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக CBI வழக்கு பதிவு செய்தது. சென்னையில் நடைபெற்ற JPRன் பேத்தி திருமணத்தில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது விஜயின் ரசிகை ஒருவர் அவரை பார்த்த சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக கூறி 50 லட்சம் மோசடி செய்த வழக்கில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மோகன்ராஜ் உள்ளிட்ட இருவருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 50 லட்சம் ரூபாயை மோகன்ராஜிடமிருந்து வசூலித்து பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் குக்கர் வெடித்து பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். சரவணன் நகரைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவர் குக்கரில் வைத்த சாதத்தை கீழே இறக்கிய போது எதிர்பாராத விதமாக வெடித்ததில் முகத்தில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார்.
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள், ஊழியர்கள், புகார்தாரர் மற்றும் உபயதாரரிடம் சுமார் 7 மணி நேரம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மூலவர் பின்புறம் உள்ள சோமாஸ்கந்தர் கல் சிலைக்கு வெள்ளிக்கவசம் செய்வதாக கூறி சிலர் மெழுகு அச்சு எடுத்து சென்றதாக புகார் எழுந்த நிலையில் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி சுப்பையாபுரம் 2வது தெருவில் உள்ள மதுபான கடையில் அறிவாளுடன் தகராறில் ஈடுபட்ட நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுப்பிரியர்களிடம் பணம் கேட்டு தகராறு செய்த அண்ணாமலை என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்த நபரை விசாரித்த போலீசார் முறையான ஆவணங்களின்றி பைகளில் வைத்திருந்த 1,14,00,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். சந்தேகிக்கப்படும் நபர் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கோபிநாத் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தகாத உறவால் ஏற்பட்ட விபரீதத்தால் திருமணமான பெண் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். தோப்பலகுண்டாவைச் சேர்ந்த சுதாகரின் மனைவி வள்ளிமலருக்கும் உறவினரான பிரேம்குமாருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. பரணியில் பெண் வழக்கறிஞரை தாக்கிய கோவில் காவலாளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் கைது செய்யப்படாததை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி முருகன் கோவிலுக்கு குடும்பத்தோடு தரிசனம் செய்ய சென்ற வழக்கறிஞர் பிரேமலதா மின்கிழுவை ரயிலில் ஏற சென்றபோது காவலாளி மதுரை வீரன் இடமில்லை என கூறி அடுத்த ரயிலில் ஏற்றிவிட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காட்டு யானைகள் குட்டிகளோடு முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கவனமோடு பணிக்கு சென்று வர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குஞ்சப்பானை மற்றும் முள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்களை தாக்கும் அபாயம் உள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட 2 பைக்குகளை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிரதாப் என்பவர் தமக்கு சொந்தமான 2 பைக்குகளை வீட்டின் முன்பாக நிறுத்திவிட்டு இரவு உறங்க சென்றிருக்கிறார். காலையில் எழுந்து பார்த்தபோது அந்த 2 பைக்குகளும் திருடு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் காணாமல் போன கணவரை மீட்டு தரக்கோரி தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டு மழையில் மனைவி தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவின் விஜயவாடாவுக்கு மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநர் மோகன் என்பவரை சிலர் வழிமறித்து பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதனை அவர் தனது மனைவி ஷாமினியிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மதுரை அலங்காநல்லூர் பேரூராட்சியில் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 மற்றும் 5வது வார்டுகளில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என முறையிட்ட பெண்களை விரைவில் தண்ணீர் வழங்கப்படும் என கூறி பேரூராட்சி தலைவர் சமாதானப்படுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையிலேயே மினரல் வாட்டர் தொழிற்சாலையின் உரிமையாளர் வணிக நோக்கத்தோடு கிணறு தோண்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அம்சாகுளம் விஜயலட்சுமி நகரில் கிணறு தோண்டுவதால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை வீட்டிற்குள் புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் குடியிருப்பு பகுதியில் இருந்து யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெண்ணின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எலும்புக்கூடை கைப்பற்றிய போலீசார் கொலையா அல்லது விஷ ஜந்துக்கள் தீண்டி அந்த பெண் உயிரிழந்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கும் நிலையில் சுகாதாரத்துறையினர் பரிசோதனை செய்வதில் அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வழியாக கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வருபவர்களை பரிசோதனை செய்ய முகாம் அமைப்பதில் சுகாதாரத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாகவும் உடனடியாக சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருச்சி மத்திய சிறையில் இருந்து கைதி தப்பி ஓடிய விவகாரம் தொடர்பாக மத்திய சிறை தலைமை காவலர் ஸ்டீபன்ராஜ், காவலர்கள் தினேஷ், சண்முகராஜா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆயுள் தண்டனை கைதியான ராஜேந்திரன் என்பவர் மத்திய சிறையில் இருந்து தப்பி சென்ற நிலையில் சின்னசூரியூர் பகுதி அருகே பதுங்கியிருந்த அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் பகுதியில் கொலை வழக்கில் சாட்சி சொன்ன நபருக்கு மிரட்டல் விடுத்ததாக கைது செய்யப்பட்ட இருவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தடுத்தாட்கொண்டூர் பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை கொலை வழக்கில் சாட்சி சொன்ன செல்வகுமார் என்பவரை மோகன்ராஜ், உதயா என்ற இருவர் கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருமால்பூரைச் சேர்ந்த 27 வயதான கௌசல்யா என்ற அந்த பெண் தனது கணவருக்கு கடன் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வந்து தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தனியார் பேருந்து மீது மோதியதில் பைக்கில் வந்தவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. பாபநாசத்தில் இருந்து ஐயம்பேட்டை நோக்கி சென்ற பைக் மீது தஞ்சாவூரில் இருந்து ராஜகிரி நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் பைக்கில் வந்த செந்தில்குமாருக்கு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக தெலுங்கானா எல்லைப் பகுதியில் உள்ள கிருஷ்ணா ஆற்றங்கரையில் மனைவியை கணவனை நதியில் தள்ளிவிட்டு கொல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்ஃபி எடுக்கலாம் என கூறி ஆற்றின் கரையோரம் கணவரை நிற்க வைத்த அந்த பெண் எதிர்பார்க்காத நேரம் அவரை தள்ளிவிட்டு காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. ஆற்றில் விழுந்த கணவன் பாறையை பிடித்து நல்வாய்ப்பாக தப்பி இருக்கிறார். ஈரோடு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சர் இல்லை என புகார் எழுந்திருக்கிறது. இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்திருந்த நோயாளி தரையில் தவழ்ந்து செல்லும் அவல நிலை தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பட்டாபிராம் சாலையில் குளம்போல தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் தட்டுத்தடுமாறி செல்ல நேர்ந்ததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பகலில் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாமல் விடுபட்டவர்களின் மனுக்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் கிராமம் தோறும் முகாம்கள் அமைத்து பெறப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அரசு அறிவித்துள்ளதை மிஸ் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அனுமதிக்கப்பட்ட சாலைகளில் மினி பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என புகார் எழுந்திருக்கிறது. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறித்த நேரத்தில் அவர்களது வழித்தடங்களில் செல்லாத மினி பேருந்து ஓட்டுநர்களை போக்குவரத்து ஆய்வாளர்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இல்லம் தேடி கல்வி பயில சென்ற அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோ வழக்கில் முதியவர் கைது செய்யப்பட்டார். பூங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் சுப்பிரமணி 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியிடம் மாம்பழம் பறித்து தருவதாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மற்றும் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் சத்தீஸ்கர் மாநில வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் கேதர்நாத் காஷ்யப் தனது குடும்பத்தினரோடு சாமி தரிசனம் செய்தார். ஏகாம்பரநாதர் உற்சவர் சந்நிதியில் சாமி தரிசனம் செய்த அவருக்கு சிவாச்சாரியார்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகப்பட்டினத்தில் வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 150 கிலோ கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்பு குழும காவலர்கள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கும் வனத்துறையினர் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நிருபரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கரித்து கொட்டிய வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. டெக்சாஸில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அரசு முன்னரே எச்சரிக்கை விடுக்கவில்லை என மக்கள் புகார் கூறியது பற்றி செய்தியாளர் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரத்தில் கரித்து கொட்டினார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மெக்சிகோ, ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பதில் ஆர்வம் காட்டி வரும் ட்ரம்ப் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் கனடா பொருட்களுக்கு 35% வரி அமலுக்கு வரும் என அறிவித்திருக்கிறார். தென்மேற்கு சீனாவின் குய்சோ மாகாணத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ரோங்ஜியாங் ஆற்றங்கரையோர மாவட்டத்தை மீண்டும் ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு தாக்கியது. வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக சீனா ஆயுத காவல் படை மற்றும் பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் மீட்பு பணிகளுக்கான இயந்திரங்களோடு ரோங்ஜியாங் நகரத்திற்கு விரைந்தனர்.
ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் சார்பில் ஜெனீவாவில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்றது. AI ஃபார் குட் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தில் எதிர்கால வாய்ப்புகள் குறித்த ஆராய்ச்சி, தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப சமூகங்களை ஈர்க்கும் வகையிலான கண்காட்சிகள் இடம்பெற்றன. அமெரிக்க விசா கட்டணம் 2.5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் பில் சட்டத்தின் கீழ் குடியேற்றமல்லாத விசாக்களுக்கு $250 என புதிய விசா கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. விசா கட்டண உயர்வால் அமெரிக்காவிற்கு செல்லும் மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்படுவார்கள். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தி சேகரிக்க சென்ற ஒளிப்பதிவாளர்களை நடிகர் சிவகுமார் ஒருமையில் திட்டிய வீடியோ வெளியாக இருக்கிறது. லலித் கலா அகாடமியில் ஓவிய கலைஞர்களுக்கு தான் வரைந்த ஓவியங்களை பரிசீலித்த போது செய்தி சேகரிக்க சென்ற ஒளிப்பதிவாளர்களை நீங்கள்லாம் தள்ளி போங்கையா என ஒருமையில் வசைப்பாடிய அவர் தனியார் புகைப்பட கலைஞருக்கு போஸ் கொடுத்தார். பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக் குறைவால் தனது 83வது வயதில் காலமானார். வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரங்களில் சுமார் 750 படங்களுக்கு மேல் நடித்த அவர் தமிழ், தெலுங்கு மொழி படங்களில் தனித்தன்மையான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இரு அணிகளும் 387 ரன்கள் எடுத்து சமநிலையில் இருந்த நிலையில் 2ஆம் இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து அணி ஆட்ட நேர முடிவில் 2 ரன்கள் எடுத்துள்ளது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் 1-1 என்ற புள்ளி கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. இங்கிலாந்து மண்ணில் 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி அதிக ரன்களை குவித்த இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் என்ற தோனியின் சாதனையை ரிஷப் பந்த் முறியடித்திருக்கிறார். 3 போட்டிகளில் 416 ரன்களை குவித்துள்ள விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் 349 ரன்கள் குவித்திருந்த தோனியின் நீண்ட நாள் சாதனையை தகர்த்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் KL ராகுல் சதம் விளாசினார். 177 பந்துகளை எதிர்கொண்ட KL ராகுல் 13 பவுண்டரிகள் விளாசி 100 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 387 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய வீரர் விராட் கோலி கடந்த 15 ஆண்டுகளாக உலகின் சிறந்த ஆல் ஃபார்மேட் பேட்ஸ்மேனாக செயல்பட்டதாக நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் பாராட்டியிருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், கிரிக்கெட் வெறி கொண்ட நாட்டில் கோலிக்கு சில சவால்கள் இருந்தாலும் அதனை தாண்டி அவர் புகழின் உச்சியில் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கீழமாத்தூர் புனித பதுவை அந்தோனியார் தேவாலயத்தின் 13ஆம் ஆண்டு தேர்பவனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் சம்மணசு, புனித அந்தோனியார், மேரிமாதா சொரூபங்கள் பவனி வந்தன. அதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். வாலாஜாபேட்டையில் உள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் திருக்கோவிலின் வசந்த விழாவில் மகாபாரத போரின் 18ஆம் நாள் நிகழ்வை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டி அசத்தினர். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடந்த போரில் இரு தரப்பினரும் ஆயுதங்களை கைகளில் ஏந்தி போரிடும் காட்சிகளை விடிய விடிய செய்து காட்டி பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஐயனார் கோயிலில் புரவியெடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கண்டவராயம்பட்டியில் உள்ள ஸ்ரீ காடாப்பிள்ளை ஐயனார் மற்றும் ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் கோயிலில் ஆனி மாத புரவியெடுப்பு திருவிழா நடைபெற்றது. கோயில் பூசாரி பக்தி பரவசத்தோடு அரிவாள் மீது ஏறி நின்று நடனமாடி அருள்வாக்கு கூறினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கம்பளியாம்பட்டியில் உள்ள பெருமாள் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாடுகள் மாலை தாண்டி செல்லும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோல கம்பளி மந்தநாயக்கர் சமூகத்தினர் கையில் கம்புகளை வைத்துக் கொண்டு ஏராளமான மாடுகளை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு சென்று வழிபாடு நடத்தினர்.